இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்பர் 52 தேர்ட் ஃப்ளோர் 3B ராம் தர்பார் ஸ்டர்லிங் ரோட் நுங்கம்பாக்கம் சென்னை 6,34,000. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் பகுதியில் ஐயப்பன் கோவில் அமைந்துள்ளது. இதில் அப்பகுதி மக்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஐயப்பன் கோவிலில் குருசாமியாக இருந்து வந்த SRS பாஸ்கரன் மற்றும் முருகேச பாண்டியன் ஆகியோர் புறம்போக்கு இடத்தில் உள்ள கோவில் பெயரில் டிரஸ்ட் ஆரம்பித்து பொதுமக்களை வழிபட அனுமதிப்பது இல்லை என புகார் கூறி 10க்கும் மேற்பட்டவர்கள் ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், கடந்த 1982ஆம் ஆண்டு சிறிய அளவில் துவக்கப்பட்ட ஐயப்பன் கோவில் கடந்த ஆண்டு வரை பொதுமக்களின் பங்களிப்புடன் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு SRS பாஸ்கரன் மற்றும் முருகேச பாண்டியன் என்பவர்கள் கோவில் அமைந்துள்ள புறம்போக்கு இடத்தினை அபகரிக்கும் நோக்கில் போலியான விலாசம் கொடுத்து ஐயப்பன் ஆலய சேவா டிரஸ்ட் மற்றும் ஐயப்பா பக்தர்கள் சபா எனும் டிரஸ்டுகள் உருவாக்கி பதிவு செய்துள்ளனர். மேலும் தாங்கள் தான் நிர்வாகிகள் என கூறிக்கொண்டு சாதி பார்த்து பொதுமக்களை அனுமதிக்காமல் துரத்தி வருகின்றனர். இது பற்றி திருநின்றவூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் காவல்துறை கோவில் நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ந்து பேசியவர்கள், கோவிலுக்கு பொதுமக்கள் அளிக்கும் தங்கம், வெள்ளி நகைகள், காணிக்கை, மற்ற பொருட்கள் என பல கோடி ரூபாயை ஏமாற்றி வருவதாக கூறி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளனர். எனவே காவல்துறை இந்த விவகாரத்தில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து கோவிலை மீட்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ABC செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஆவடி ராஜா. திருநின்றவூர்ல இருந்து ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த ஐயப்பன் ஆலயத்தில் 1982 ஸ்ரீ ஐயப்ப பக்த சபா என்று ஒரு சபா தொடங்கி அன்று முதல் 1923 7 வரை இந்த சபா தான் நடந்துருந்து. இது திருட்டுத்தனமாக 2023 8ஆம் மாதம் இவங்க கொண்டு போய் திருவள்ளூரில் இந்த ட்ரஸ்ட்டை இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஆலயம் இருக்கிறது அரசு புறம்போக்கு நிலம்ன்றதுனால இந்த இடத்துல நம்ம ட்ரஸ்ட்டே பதிவு பண்ண முடியாது, கூடாது. ஆகையினால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேறு ஒரு விலாசத்தை கொடுத்து, அதாவது 1/47 புதிய சாலைன்னு ஒரு விலாசத்தை கொடுத்து இந்த ட்ரஸ்ட்டை பதிவு பண்ணுறாங்க. இவங்க செய்கிறது அனைத்தும் தவறான செயல். அதாவது ஆலயத்திற்கு விதி மீறல் தான் இவங்க செய்கிறாங்களே தவிர, ஒரு பொதுமக்களுக்கு நல்ல ஒரு ஆலயத்தை நடத்துவோன்ற ஒரு எண்ணத்தில் நடத்தலை. இவங்க வியாபார நோக்கத்தோடு தான் போயிட்டுருக்காங்க. இந்த ஆலயத்தில் பல கோடி ரூபாய் இவங்க ஆட்டையும் போட்டுட்ருக்காங்க. இது கடந்த ஆண்டே பத்திரிகையில் எல்லாமே இது வெளிச்சத்துக்கு வந்தது. இன்று வரை அதற்கு அவங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. ஆகையினாலே இன்று கமிஷனர் அவர்களை சந்தித்தோம், அவருக்கு மனு கொடுத்தோம். அவர் எல்லாம் சீராய்ந்து நான் நல்ல ஒரு பதிலை கொடுக்குறேன்னு எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. திருநூறு ஐயப்பன் ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில முறைகேடு நடக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆலயம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அரசு புறம்போக்கு நிலத்தில் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா 98 99 கலெக்டர் ஆஃபீஸ் மூலிமா பார்த்தோன்னா ஒருத்தர் பார்த்தா நிர்வாகம் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படியே படிப்படியாக மேல்படி இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த அரசு புறம்போக்கு நிலத்தில் தனிநபர் பார்த்திங்கன்னா 2 ட்ரஸ்ட் ஓன் பண்ணியிருக்காங்க. ஐயப்பன் பக்தர்கள் சபா சேவா ட்ரஸ்ட்னு ஒன்று, ஐயப்பன் பக்தர்கள் சபான்னு சொல்லிட்டு ரெண்டுமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கும் அந்த கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக பல முறை நாங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் அணுகும்போது எங்களுக்கு எந்த ஒரு சில ரெஸ்பான்சிபிளும் இல்லை. இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இந்த அந்த ஐயப்பன் கோயிலுக்கும் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் நம்பர்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஊர் பொதுமக்களை கோவிலுக்குள்ளே வரக்கூடாது, கோயில் உள்ளேருந்து வெளியே அப்புறப்படுத்த, அதுவும் நிறைய கம்யூனிட்டி வச்சு பேசுகிறாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்கிறதுனால இன்ஜெக்ஷன் பார்த்திங்கன்னா இது யாரெல்லாம் எதிர்த்து கேட்குறாங்க, அவங்க பேர்லாம் இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு இன்ஜெக்ஷன் வாங்கியிருக்காங்க. அந்த இன்ஜெக்ஷன் 8 பேர் மேலே இன்ஜெக்ஷன் வாங்கிறது தொட்டு நாங்களும் இப்போ எந்த ஒரு நடவடிக்கை எங்களால் கேட்க முடியல, பண்ணவும் முடியல. இதெல்லாம் பல லட்சம் ரூபாய் மேலே சொல்லப்போனால் பல கோடி ரூபாய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா முறைகேடு நடந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் வெள்ளி நகை கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் தங்க நகை கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஆலயத்துக்கு வந்திருக்கிற அரிசி, நெய், பருப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் பார்த்தோன்னா இது வரைக்கும் ரசீதே கொடுத்தது கிடையாது. இப்போ தான் ஒன்று ஒன்றா அவங்களுக்கு சாதகமாக கேஸ் கோர்ட்டுக்கு எப்போ போச்சோ அதுலேருந்து அவங்களுக்கு சாதகமாக ஒன்று ஒன்றா கொண்டு வந்துருக்காங்க. இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. இன்னைய வரைக்கும் காவல்துறை பார்த்திங்கன்னா 8 பேர் மேலே இன்ஜெக்ஷன் வாங்கியிருக்காங்க. அதனால் தடை இருக்குது. என்ன தடைக்கு நாங்கள் படித்து காமிச்சா இவ்வளோ விவரமாக நீங்கள் போய் கோர்ட்டில் போய் நீங்கள் அந்த இன்ஜெக்ஷன் கேன்சல் பண்ணிங்கன்னு சொல்கிறாங்க. இன்னைய வரைக்கும் திருநெல்வேலி போலீஸ் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் பேசுகிறாங்க, அவங்களுக்கு ஃபேவராக தான் பேசுகிறத தவிர இது வரைக்கும் பொதுமக்களுக்கு சார்பாக எதுவுமே பேசவே இல்லை.
இதுதான் இப்போதைக்கு நடக்கக்கூடிய நிலைமை, இதுதான் நடக்கக்கூடிய சூழ்நிலை. இன்னி வரையும் கேஸ் போய்கிட்டு இருக்கு.